அந்த கச்சனத்திலேயே வந்து இரு சமூகத்துக்குள்ளேயும் ஒரு வார உருவாக்கக்கூடிய ஒரு கட்ஸை இவர் ஏற்படுத்தி விட்டுருக்காரு. இவர் தான் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துறாரு. அகிலனா அந்த அந்த பிரச்சனைக்கு பின்னணியில இருக்காரு. அப்போ என்ன பண்றாரு, அந்த கோயில் திருவிழா 9 மணிக்கு வருது. அந்த கோயிலுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா கோயில் சாமி வருது உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்ட்டு இந்த மாற்று சமூகத்தினர் வந்து அப்படியே இவங்க கூட ஒரு சின்ன அரசல் புரசல் சண்டை ஏற்படுது. இந்த நேரத்துல சுல்லா நகிலன் இங்க இருக்க பசங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு. எங்க மாரநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாரு, அவாரங்காட்டுல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாரு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு 9 மணிக்கு அந்த அந்த கச்சனத்துக்குள்ள போறாங்க. 9 இரவு. இவர் கூட வந்திருக்க ஒரு 20 பேர் வந்து அந்த 40 பேரை தாக்குறாங்க. அந்த தாக்கும் போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, அந்த ஊருக்குள்ள சேர்ந்து ஆறுமுகம்ன்ற ஒரு 60 வயசு விவசாயி வந்து அவரை வெட்டி கொண்டு வர்றாங்க. ஸ்பாட்லயே அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த அடுத்த செகண்ட் வந்து சண்முகநாதன் ஒருத்தர் இருக்காரு. அந்த சண்முகநாதன் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு பட்டதாரி இளைஞரா இருக்கிறார். அவர் பட்டதாரி இளைஞரா இருக்காரு. அதற்கப்புறம் சந்திரசேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஓட்டுநரா இருக்காரு. அந்த ஆறுமுகமும் சண்முகநாதனும் உடனடியா இறந்துடுறாங்க, ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. சந்திரசேகர் மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போதே இறந்துடுறாரு. இது இல்லாம தனசேகர், மலைச்சாமி, சுகுமாரன், தேவேந்திரன், அதுக்கப்புறம் மகேஸ்வரன், இவர்கள் வந்து இவங்களுக்கு 40 இடத்துல வெட்டு காயத்தோட இருக்காங்க. 40 இடத்துல, 40ல இருந்து 50 இடத்துல இவங்க மேல வெட்டியிருக்காங்க. அப்ப இந்த இந்த கலவரத்துல வந்து இவங்க தாயார் வந்து மிளகாத்தூள் அள்ளி பூசியிருக்காங்க. அதான் அவங்க மேல தெளிச்சிருக்காங்க. அந்த எதிர்த்தாக்க இவங்க தாக்க போறாங்கல்ல, அவங்க மேல தெளிச்சோன்னா அவங்களால எதிர்த்தாக்கத்துல அட்டாக் பண்ண முடியாதுல்ல. உடனே இவங்க எல்லாம் ஏறி வெட்டியிருக்காங்க. இதுல வந்து ஏராளமான பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. இதுல ஸ்பாட்ல 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு விவசாயி ஹாஸ்பிட்டல்ல விவசாயி அங்கே இறந்துட்டாரு. அந்த பட்டதாரி இளைஞர் அங்கே இறந்துட்டாரு. அந்த ஓட்டுநர் கொண்டு போகும்போது இறந்துட்டாரு. ஆனா அதிகமா வெட்டுக்காயங்களோட இருந்த அந்த தனசேகரன்றவர் வந்து அவர் வந்து எக்ஸ் ஊர் சேர்மனா வேற இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த வழக்கு நடக்கும் போதே ஒரு 1.5 வருஷத்திலேயே அவர் இறந்துட்டாரு. அதாவது 2018 மே மாசம் 28 இந்த சம்பவம் நடந்துச்சு. 2020க்குள்ளேயே அவர் வந்து அதை இறந்துடுறாரு. அவரும் 4 பேர் இறந்துறாரு. அந்த 4 பேரோட நினைவு தூணையுமே வந்து அந்த கச்சனத்துல இன்னமும் வச்சு அவங்களுக்கு வருடம் தோறும் அந்த நினைவாஞ்சலி கூட்டத்தை நடத்திக்கிட்டு கொண்டு இருக்காங்க.